Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 10th இங்கிலீஷ் புக்ல இருக்கிற ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி ரீடர் தென் அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிராமர் எக்ஸசைஸ் இது எல்லாத்த பத்தி வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th இங்கிலீஷ் புக்கு யூனிட் 6ல் சப்ளிமெண்டரியில் தி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹேலன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட் ஸ்டோரி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹேலன் சப்ளிமெண்டரி யூனிட் 6 10th இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அபவுட் தி ஆத்தர் கொடுத்துருப்பாங்களா, அதாவது இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி மேப்ஸ் டாட்ஜ் வாஸ் அன் அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் எடிட்டர் ஹாஸ் பெஸ்ட் known for his novel ஹான்ஸ் பிரிங்கோ. மேரி மேப்ஸ் டாட்ஜ் அப்படின்றவங்க 1831 பிறந்து 1905 இறந்துட்டாங்க. வாஸ் அன் அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அண்ட் எடிட்டர். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் சில்ட்ரன் அமெரிக்கன் ஆத்தர் ஆத்தர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கான நூல்கள் நாவல் எழுதுறதுல வந்து இவங்க ஃபேமஸாக இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் இவங்களுடைய ஃபேமஸ் நாவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹான்ஸ் பிரிங்கர் அப்படின்றத இவங்களுடைய ஃபேமஸ் நாவல். She was recognized later in Julian literature for almost a third of the 19th century. அது ஜுவிலியன் லிட்ரேச்சர்னால் குழந்தைகளுக்கான இலக்கிய படைப்புகளில் இவங்க வந்து ஒரு ரெகனைஸ்டாக நல்ல ஒரு பர்சனாக எழுதுறதுல நல்ல ஒருத்தவங்களாக இருந்தாங்க. 19th சென்ச்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எ தேர்ட் ஆஃப், அதாவது ஒரு 33% 3ல் 1 பங்கு வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இவங்களுடைய இது வந்து ஒர்க் வந்து இருந்துச்சு. டாட்ஜ் கண்டக்டட் சென்ட் நிக்கோலஸ் for more than 30 years and it became one of the most successful magazine for children. அதாவது இவங்க வந்து செயின்ட் நிக்கோலன்ஸ் அப்படின்ற ஒரு மேகசினை வந்து இது பண்ணாங்க. அதில் மோர் தென் 30 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அதில், அதாவது அவங்க இறக்குற வரைக்குமே அவங்க வந்து அந்த மேகசினில் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃபேமஸான மேகசின். ஷி வாஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் மெனி ஆஃப் த கிரேட் ரைட்டர் ஆஃப் த வேர்ல்ட் டு கான்ட்ரிபியூட் ஹர் சில்ட்ரன் மேகசின்ஸ் மார்க் ட்வைன், லூசியா மே அல்கோட், ராபர்ட் லூசி ஸ்டீவன்சன், டென்னிசன். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வேர்ல்டில் இருக்கிற ஃபேமஸ் ரைட்டர்கிட்டலாம் இவங்க வந்து இந்த மாதிரி மேகசின் சில்ட்ரன் ரிலேட்டடான மேகசின் எழுதுறத இவங்க வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மார்க் ட்வைன், லூசியா மே அல்காட், ராபர்ட் லூசி ஸ்டீவன்சன், டென்னிசன் இவங்களெல்லாம் வந்து சைல்டு ரிலேட்டடான மேகசின் ரைட் பண்ண சொல்கிறதுல இவங்க ரைட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே கிளாசரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஹார்ட் ஒர்க் மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம இப்போ உள்ள டெக்ஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இங்கே மீனிங் பார்த்துட்டு போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். டைக் an embankment for controlling or holding back the water of the sea or river. அதாவது டைக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிற தண்ணி ஊருக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பு சுவர் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டைக்கு. இது ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாலண்ட் அப்படின்றது கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கண்ட்ரி. அங்கேருந்து கடல் தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டைக் வச்சுருக்காங்க, அதாவது அந்த தடுப்பு சுவர் மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் டைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு நெதர்லாண்ட் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த லெசன் ரிலேட்டடான உங்களுக்கு அந்த டைக் எப்படி இருக்கும், அதில் இருக்கிற கேட் எப்படி இருக்கும்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோ வரும். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்லூசஸ் a sliding gate or other device of controlling the flow of water, especially one in the lock gate. அதாவது ஸ்லூசஸ்னால் ஒரு கேட் மாதிரி இருக்கும். அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அதாவது கடலில் ஏதாவது கப்பல் வரும்பொழுது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மதகுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் திரும்பவும் கடல் நீர் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கப்பல் வரும்பொழுது மட்டும் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்லூசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிக்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரிக்லிங் flowing in
இன் எ ஸ்மால் ஸ்ட்ரீம், அதாவது ஒரு சின்ன ஒரு ஓட்ட வழியாக நீர் கசியுதோ அல்லது ஒழுகுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ட்ரிக்லிங். நம் டிப்யூட் ஃபார் பவர் ஆஃப் சென்சேஷன். நம் அப்படின்னா டிப்யூ த பவர் ஆஃப் சென்சேஷன், அதாவது நமக்கு வந்து மறுத்து போகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கை கால் அந்த டைம் ஒரு மாதிரி மறுத்து போகுது, அந்த இடத்துல நமக்கு உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுதான் நம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் feeling cold and frightened that one cannot stop the upper teeth from against one's lower teeth. அதாவது சாட்டர்ட் அப்படின்னா குளிரில் ரொம்ப குளிராக இருக்கும்போது நம்மளுடைய பற்கள்லாம் ஒரு மாதிரி டைப் அடிக்குது, குளிராக இருக்குது, பல்லெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு பேர் தான் வந்து சாட்டர்ட். நெக்ஸ்ட் crouching, adapting a position where the knee are bent and the upper body is brought forward and down. அதாவது பதுக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம கை காலை எடுத்துகிட்டு ஒரு பொசிஷனில் பதுங்கி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து க்ராச்சிங். நெக்ஸ்ட் கோரன், அதாவது வந்து முணுமுணுக்கிறது. ஓகேவா, க்ரோன்னா முணுமுணுக்குது. மேக் ஏ டீப் இன்ஆர்டிகுலேட் சவுண்ட் கன்வேயிங் பெயின், அதாவது வலியில் ரொம்ப வலி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த வலி டைமில் நம்மளையும் மீறி ஒரு முணுமுணுக்கு சவுண்ட் செய்வோம் இல்லையா, அதுதான் வந்து கோரான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷாவலஸ் டூல்ஸ் ரிசம்பிளிங் ஏ ஸ்பேட், அதாவது மண்வெட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஷாவலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஹார்ட் வேர்ட்ஸ்க்குலாம் என்னென்ன மீனிங்கு எந்த இதில் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, The Little Hero of Haaland. This is a true story of a little boy with a brave heart and passionate love of his village. Read on the story to find what the little hero of Haaland did to serve his fellow men. அதாவது இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் அவனுடைய கிராமத்து மேலே எவ்வளோ அன்பு செலுத்திருக்கான், எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறான் அப்படின்றத உணர்த்துறதா இந்த ஸ்டோரி இருக்குது. ஓகே, ரீட் பண்ணுவோம். அது என்ன மாதிரியான ஒர்க் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே, Haaland is a country where much of the land is light below the sea level. Only a great wall called dike keep the North Sea from rushing and then flooding the land. For countries, people of Haaland have worked to keep the wall strong so that their country will be safe and dry. Even the little children know the dike must be watched every moment and that the hole longer than your finger can be very dangerous thing. அதாவது ஹாலண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி கடல் மட்டத்திலிருந்து கீழே கம்மியான லெவலில் இருக்குது. ஈஸியாக வந்து தண்ணி வந்து உள்ளே வந்துடும், அந்த மாதிரியான ஒரு வில்லேஜ். ஸோ அதில் வந்து டைக் இருக்குது, அதாவது கடல் நீர் வந்து உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக டைக்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு வெள்ளம் வர்றதை தடுக்கிறதுக்காக தான் அந்த இது வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த கண்ட்ரியில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப காலமாக இதுக்காக ஒர்க் பண்ணி அந்த ஒரு பெரிய வால் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கிற ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் இந்த டைக் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விரல் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கூட ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த அங்கே இருக்க அந்த இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, many years ago there lived in the Haaland a boy named Peter. Peter's father was one of the men who tended the gate in the dike called sluices. அதாவது sluices தான் நம்ம பார்த்தோம், அந்த டைக்கில் இருக்கிற கேட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது கடலில் வந்து கப்பல் வரும்பொழுது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி திரும்பவும் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை தான் பீட்டருடைய அப்பா வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓகே, he opened and closed the sluices so that ships could pass out the Haaland's canal into the Great Sea. கேனல்லேருந்து சீக்கும் சீலேருந்து கேனலுக்கும் ஷிப் வந்து மூவ் ஆகும்போது அந்த ஸ்லூசஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற ஒர்க்கு தான் பீட்டருடைய அப்பா வந்து பார்க்குறாங்க. பீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கதையில் வர அவர் தான்
ஹீரோன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் அந்த ஹீரோ, லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். அந்த ஹீரோ யாருன்னா பீட்டர் தான். ஓகே. One afternoon in the early fall, when the Peter 8 years old, his mother called him from his play. "Come, Peter," she said. I want you to go cross a dike and take this cake to your friend, to Blind Man. அதாவது ஒரு நாள் ஆஃப்டர்நூன் டைமில் பீட்டர் வந்து விளையாண்டுட்ருக்கிறான். அந்த டைமில் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு, நான் இந்த கேக் கொஞ்சம் கொடுக்குறேன், இந்த கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டைக் கிட்ட இருக்காங்க பார்த்தீங்களா உன்னோடைய பிளைண்ட் மேன், அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கார் இல்லையா உன்னோட ஃப்ரெண்ட், அவர்கிட்ட இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ கோ குயிக்லி அண்ட் டோன்ட் ஸ்டாப் டு ப்ளே, யூ வில் பி கம் அகெயின் பிஃபோர் டார்க். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போ, எங்கேயுமே விளையாட்டுத்தனமாக விளையாடிட்டு நிற்காத, ஏன்னா இருட்டுறதுக்குள்ளாடி நீ வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா அந்த டைக்கில் பார்த்து வரணும் இல்லையா, ஸோ அதனால் டைக்கில் வரும்போது நீ பார்த்து வரணும், ஸோ அதனால் இருட்டுறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. The little boy was glad to go on such a errand and started off with a light heart. அதாவது இந்த மாதிரி நம்மளை வெளியில் போய் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அந்த கேக் எடுத்துகிட்டு போகிறான். He stayed with a poor blind man and a little while to tell him about his walk along with the dike and about the sun and the flower and ships far out the sea. அந்த பிளைண்ட் மேனை பார்த்துட்டு அந்த கேக்கை கொடுத்துட்டு அவன் நான் எப்படி அந்த டைக்கில் எப்படி நடந்து வந்தேன் அப்படின்றதும், அங்கே இருக்கிற ஃப்ளவர், சன், அண்ட் தென் தூரத்தில் இருந்த கப்பல், இது எல்லாத்தையும் பார்த்து அந்த பிளைண்ட் மேன்கிட்ட இவன் வந்து சொல்லிகிட்ருக்கான், நான் இதெல்லாம் வர வழியில் பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஓகே. தென் ஹீ ரிமெம்பர்ட் ஹிஸ் மதர்ஸ் விஷ் தட் ஹீ ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் த டார்க் அண்ட் bidding his friend goodbye, he set out for home. அப்போ தான் அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, இருட்டுறதுக்குள்ளே அம்மா வர சொன்னது. ஸோ அதனால் குட் பை சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் வரான் பீட்டர். ஓகே. ஆஸ் ஹீ வாக்ட் பிசைட் த கேனல், அந்த கேனல் வழியாக நடந்து வந்துட்டுருக்கும்போது, ஹீ நோட்டிஸ்ட் ஹவு த ரெயின்ஸ் ஹேட் ஸ்லோன் த வாட்டர் அண்ட் ஹவு தே பீட் அகெயின் த சைட் ஆஃப் டைக் அண்ட் தாட் ஹிஸ் ஃபாதர் இஸ் கேட். அதாவது எப்படி இந்த கேனல் இருக்குது, இந்த டைக் எப்படி வந்துச்சு, இது இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய அந்த கேட் இருக்கு இல்லையா, அவங்க அப்பா ஒர்க் பண்ணுற அந்த கேட்டையும் நினச்சி திங்க் பண்ணி நடந்து வந்துட்டுருக்கான். ஐ ஆம் கிளாட் தே ஆர் ஆல்சோ ஸ்ட்ராங். அது ரொம்ப எனக்கு வந்து கிளாடாக இருக்குது, நல்ல வேலை ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த டைக்கு. ஹிஸ் இட் ஹெம்செல் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான். இஃப் தே ஹாவ் எ வே தட் வுட் பிகம் ஃபாஃப்ஸ், ஒரு வேளை அது இல்லாமல் தண்ணியெலாம் உள்ளே வந்திருந்தால் என்ன ஆகும், இங்கே இருக்கிற தீஸ் பிரிட்டி ஃபீல்ட் would be covered with water. இங்கே இருக்கிற வயல்வெளிகள் எல்லாமே நீர்களால் நிறைஞ்சிடும் இல்லையா. ஃபாதர் ஆல்வேஸ் கால் them ஆங்க்ரி வாட்டர். அப்பா அடிக்கடி சொல்லுவார் இந்த வாட்டரை வந்து ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னு சொல்லுவார். சப்போஸ் ஹீ திங்ஸ் they were angry at him for keeping them out soon long. அதாவது அவர் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணியெலாம் வெளியில் உள்ளே வராமல் தடுத்து நிறுத்துகிறாங்க இல்லையா, ஸோ அதனால தான் அவர் வந்து அந்த வாட்டரை வந்து ஆங்க்ரி வாட்டர் சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பான். இப்படியே அவனுக்குள்ளேயே அவன் திங்க் பண்ணிவிட்டு பீட்டர் வந்து நடந்து வந்துட்டுருக்கிறான். As he walked along, he sometimes stopped to pick pretty blue flowers that grew beside the road or listen to the rabbits' soft treat as they rushed through the grass, but oftener he smiled as he thought of his visit to his poor blind man who had so few pleasure and was always so glad to see him. இந்த மாதிரி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கும் போது அங்கே இருக்கிற ஃப்ளவர், ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவரை வந்து பறித்து கையில் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரேபிட் வந்து முயல் வந்து அழகாக அந்த புல்வெளியில் நடந்து போகிறத கேட்டு பார்த்துட்ருக்குறான். அந்த சத்தம் வந்து அவனுக்கு அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவனுக்குள்ளே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஏன் அப்படின்னா அந்த பிளைண்ட் மேன் அவனோட ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தான் இல்லையா, ஸோ அவங்கள நினச்சி அந்த பிளைண்ட் மேனுக்கு இவனை போய் பார்த்தாலும் இல்லை அவனும் வந்து பார்த்தாலும் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். ஸோ இன்றைக்கி அவர் வந்து ஹாப்பியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். ஓகே, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.